அனைவருக்கும் வணக்கம். ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஓன் ப்ரொடக்டிவிட்டி. நம்மளுடைய உற்பத்தி திறன், உற்பத்தி செய்யும் திறன், சிந்திக்கும் திறன், நம்மளுடைய வியாபாரங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அதை தான் ஓன் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ஓன் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு, சரியான வார்த்தை பதம் என்னன்னா உங்களுடைய உற்பத்தி செய்யும் ஆற்றல். இந்த ஆற்றல் எப்பொழுதுமே சமநிலையில் இருக்குமா, நாம் நினைக்கும் அளவிலேயே இருக்குமா அப்படின்னு கேட்டால், இதை பாதிக்கக்கூடிய, இதில் தாக்குதல் செய்யக்கூடிய, தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் என்னுடைய முழுமையான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து நம்ம உரையாடுவதன் மூலமாக தான் முழு கருத்துக்களையும் பெற இயலும். தொடர்ந்து என் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முழுசையும் புரிஞ்சிக்க முடியாது. அது என்னாலையும் அவ்வளோ எளிதாக ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஓன் ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பது. இது வியாபாரம், மார்க்கெட்டிங், சேல். இந்த உற்பத்தி திறன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் இடம் என்பது மட்டும் பொருள் அல்ல. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறதே ஒரு உத்தி தான். அந்த உத்திகளை தயாரிக்கிறதே ஒரு ப்ரொடக்டிவிட்டி தான். ஒரு சேல்ஸ் பிளானை போடுறதே ஒரு ப்ரொடக்டிவிட்டி தான். எவ்வளோ ஆக்கப்பூர்வமானது மார்க்கெட்டிங் பிளான் அண்ட் சேல்ஸ் பிளான், ரெண்டுக்குமான வித்தியாசங்களை நிறைய என்னுடைய வீடியோக்கள், முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது மாதிரி ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அந்த ஆற்றல்களின் மீது தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன? ஹவு டு கண்ட்ரோல். காலையில் வந்த உடனே காலையில் எந்த எக்ஸசைஸ் நான் சொல்கிறது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, அந்த மைண்ட் எக்ஸசைஸ் நடக்கணும். இதெல்லாம் இராணுவ பயிற்சியில் கொடுப்பாங்க. இராணுவம் ஒரு நாள் காலையில் இருந்து அந்த இரவு பணி முடியும் வரை, பணி அவர்களுக்கு எப்போதும் உண்டு, வேலை நேரங்கிறது எப்போதும் உண்டு. ஆனால் ஹவு டு கண்ட்ரோல் த ப்ரொடக்டிவிட்டி, அதை நீங்கள் இராணுவ பயிற்சியில் மூலம் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சில இடங்களில் இராணுவ பயிற்சிகளில் அவங்க என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க, அடிப்படை பயிற்சிகள்னா அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஆக்டிவாக வச்சுக்கிறது, வேறு எந்த காரணிகளாலும் அந்த ப்ரொடக்டிவிட்டி கெட்டு போகாமல் பார்க்குறது. ஏன்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பு அவ்வளோ எளிதில்லை. எதுவாக இருந்தாலும் முக்கியத்துவம் தான். அது சாதாரண ஒரு கடையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ப்ரொடக்டிவிட்டி என்பது மிக முக்கியமான ஒரு மனித ஆற்றல். இந்த மனித ஆற்றலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைய முடியும். அது எப்படி, ஹவு டு கண்ட்ரோல் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். காரணிகளை நாம் ஒவ்வொன்றாக ஆராய்வோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதுக்கான காரணிகள் என்ன, அந்த காரணிகளை நாம் எவ்வாறு கண்ட்ரோல் வைத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி, இந்த ஓன் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே இதில் போய் எல்லாத்தையும் சொன்னால் எப்போதும் சொன்ன மாதிரி அந்த போரிங் வந்துடும். அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலுடைய வீடியோக்கள் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் இது ஒரு உரையாடல் மூலமாகத்தான் உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டு நான் கற்றதையும் பெற்றதையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டால்தான் இந்த உரையாடல்கள் முழுமையடையும். அதனால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.